ஏன் மனுஷன் கெட்டவனாக போகும்போது கடவுள் ஏன் திருத்தக்கூடாது? கடவுள் மனிதனை ஏன் நல்வழிக்கு கொண்டு வரக்கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கலாம். முதலாவதாக, மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இறைவன் செய்துவிட்டான். எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எது நன்மை, எது அறம், எது அறமற்றது என்பதை இறை தூதர்கள் வாயிலாகவும் புனித நூல்கள் வாயிலாகவும் மனிதனுக்கு அறிவுறுத்தப்பட்டுவிட்டது. இரண்டாவதாக, சிந்திக்கும் ஆற்றல், பகுத்துணர்கின்ற ஆற்றல், நன்மை தீமையை பிரித்தறிகின்ற ஆற்றல் வழங்கப்பட்டுவிட்டது. அடுத்தபடியாக மனசாட்சி, நன்மையில் நிலைத்திருக்கவும் தீமைகளை தவிர்த்து கொள்வவும் மனசாட்சியினுடைய உறுத்தல், இடித்துரைக்கின்ற ஆன்மா. குர்ஆன் சொல்கிறது, நப்சு அம்மாரா, இடித்துரைக்கின்ற ஆன்மா, நீ செய்வது தவறு தவறு என்று சுட்டி காட்டுகின்ற ஆன்மாவும் அவனுக்கு வழங்கப்பட்டு விட்டது.